ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்பார், ரசம், பொரியலுன்னு செய்ய டைம் இல்லாதப்போ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு பருப்பு ரசமும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அந்த பருப்பை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த பருப்பு கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள். இந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு ரொம்ப குழஞ்சிடாமல் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி பொங்கி வரும்போது இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பருப்பை குக்கரில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சாக்கா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா குக்கரில் போடும்போது பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு தனியாகவும் தண்ணியை தனியாகவும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பருப்பில் ஒரு மத்து வச்சு இதை லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சி விடுங்க. ரொம்ப நைஸாக கடைஞ்சிட வேண்டாம், சும்மா லைட்டாக கடைஞ்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு வெடிச்சனும் அடுத்து இதில் கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சனும் அடுத்து ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனனும் அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணி சேர்த்திடலாம். அது கூடவே ஒரு கோலி உருண்டை சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்திடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு இதை கொதிக்க வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சனும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க. அடுத்து நம்ம பருப்பு தாளிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு வெடிச்சனும் அடுத்து இதில் கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சனும் அடுத்து இதில் ஒரு 20-30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். இந்த பருப்புக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குங்க, அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்து கூடவே ஒரு 5 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 4 வரமிளகாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கக்குள்ளறைய அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்.
அடுத்து இதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு, பருப்பு சேர்த்திட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரசம், சாம்பார், பொரியலுன்னு நம்மளுக்கு செய்ய டைம் இல்லாதப்போ இந்த டிஷ்ஷை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய டிஷ் தான். இதை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.